ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நடந்து முடிந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான பதில் தான் கொடுக்க போறேன், சரியா? ஸோ நான் ஏன் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது, நான் பிளைண்டா அப்படின்னு சொல்ல விரும்பல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே எக்ஸாம் விட்டு அடுத்த இன்னைக்கு இல்லை அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸோ கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நான் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிளைண்டா நான் எதுவும் கட் ஆஃப் கொடுக்க போறதில்ல. ஏன்னா நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கிடையாது, போர்டு தான் டிசைட் பண்ண போது. ஸோ கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்லலாம். 2022 நடந்த பிசி எக்ஸாம் அதோட கொஸ்டின் பேப்பர், 2023 நடந்த பிசி எக்ஸாம் அதோட கொஸ்டின் பேப்பர், அதோட தரத்தை நினைச்சு என்ன பண்ண போறேன், கட் ஆஃப் நான் ஒரு ப்ரிடிக்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% அத்தன்டிகேஷன் அவசியம் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஒரு மார்க் அதிகரிக்கலாம் அல்லது ஒரு மார்க் குறையலாம். ஸோ அதோட கட் ஆஃப் தான் இது. பார்த்தீங்கன்னா யாருடைய மனதும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, ஸோ பாஸ் பண்ணலாம் சந்தோஷமா இருங்க, ஃபெயில் ஆனவங்கலாம் நீங்க கஷ்டப்படுங்கன்னு சொல்லிட்டு யாரையும் வருத்தப்பட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருப்பேன். அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா உனக்கு திரும்ப மேலும் காயப்படுத்த விரும்பாததுக்காக தான் ஸோ நான் ஒரு வாரம் கழிச்சு இந்த கட் வீடியோ போடுறேன், சரியா? ப்ராபப்ளி என்னுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தது. எக்ஸாம் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஸோ 2022 நடந்த கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் என்னோட ப்ரிடிக்ஷன், 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ப்ரிடிக்ஷன் எல்லாமே மோர் ஓவர் கரெக்டாக இருந்தது. ஸோ அந்த வகையில் இதோட ப்ரிடிக்ஷன் சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், சரியா? ஸோ வாங்க கட் ஆஃப் என்ன இருக்கணுன்றதை பார்த்துடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்கண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 3359 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷத்தோட ரொம்ப கம்மியான வேக்கண்ட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3552 வேக்கண்ட்ல இருந்து 3359 வேக்கண்ட் போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 200 வேக்கண்ட், கிட்டத்தட்ட ஒரு 200 வேக்கண்ட் பார்த்தோன்னா கம்மியா இருக்குது. ஸோ வேக்கண்ட் இங்க கட் ஆஃப் டிசைட் பண்ண போறது கிடையாது. இப்போ சொல்றேன், வேக்கண்ட் கட் ஆஃப் டிசைட் பண்ண போறது கிடையாது. நீ எழுது கேள்விகள்ல எத்தனை கேள்விகள் சரியா அட்டன் பண்ணிக்கிற அப்படின்றது மட்டும் தான் ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ண போகுது. ஒருவேளை ஸ்டார்டிங் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம்க்கா 70. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 70ல இருந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 69ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. எனக்கு என்ன தேவைன்னா, இந்த 3359 இன்ட்டு 5 இது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து ஓவராலா தான் சொல்றேன். ஏன்னா ஒரு போஸ்டிங்க்கு 5 நபர் 1:5 அப்படின்னு எடுப்பாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 5 நபர் விதமாக தான் செலக்ட் பண்ண போறாங்க. இதுதான் எந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டோட ஒரு செலக்ஷன் மெத்தடா இருக்கும். அப்போ 3359 பேரை இன்ட்டு 5ஆல பேர் என்ன கிடைக்க போகுது, எவ்வளவு பேரை பாஸ் பண்ண வைக்க போறாங்க அப்படின்றது தெரிய வரும், சரியா? ஸோ தோராயமா எவ்வளவு பேர் இருக்குனாக்கா 5ஆல பெருக்கிக்கலாம். 9 5 45 5 மீதி 4 5 25 29 9 மீதி 2 5 5 5 2 17 7 மீதி 1 ஸோ 5 5 5 2 5 1 16 கிட்டத்தட்ட 17,000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் பாஸ் பண்ண வைக்க போறாங்க, சரியா? இது பார்த்தோன்னா 16,795 பேர் என்ன பண்ண போறாங்க, எழுதுன 1,60,60,000 பேர்ல என்ன பண்ண போறாங்க, 1,10,000 16,000 பேர் தான் எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 10% பீப்புள்ஸ் தான் எடுக்க போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறேன். இது நம்புறீங்களோ நம்பலையோ, ஸோ இது பார்த்தீங்கன்னா சொல்றது ஈஸியா இருந்தாலும் சரி, கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்லை சந்தோஷமா இருந்தாலும் சரி, 100% நம்பி தான் ஆகணும். வேற எதுவும் மாற்றப்படுறது கிடையாது. நீ ஆல்ரெடி எழுதின மார்க் உனக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 16,795 பேர் பாஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரவுண்ட் ஃபிகரா மாத்திக்க ஒரு 17,000 பேர் வச்சு ஒரு 17,000 பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண வைக்கிறோம்னு வச்சுக்கோ, சரியா? இந்த 17,000 பேர்ல நீ வருவியா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணிக்கோ. இதுதான் உன் வேலைக்கான நியமனமா இருக்கும், சரியா? இது பார்த்தீங்கன்னா மற்ற மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தாலும் சகிப்பு தன்மையோட ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது, சரியா? ஸோ எடுத்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேர் பாஸ் பண்ண வைக்க போறான். அதுல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சர்வே போட்டிருக்கேன். ஸோ டெலிகிராம்ல அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி கலந்து ஆலோசித்து உங்களுடைய மார்க் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் படி என்ன இருக்கேன். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்ற மாதிரி நான் மார்க் எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ராபபிளி ரிட்டன் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, ஸோ ஜென்ரல் கோட்டாவா இருந்தா 59. நான் இப்போ சொல்றேன், போன வருஷம் ஜென்ரல் கோட்டா பிசி எம்பிசி ஸோ எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஆல்ரெடி சேமா தான் இருந்தது. எக்ஸப்ட் பிசி முஸ்லீம் தவிர்த்து மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் மார்க் சேமா தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த வருஷம் கொடுத்துருக்கேன், சரியா? 58 போன முறை 58 கொடுத்துருந்தாங்க. நான் இந்த முறை பார்த்தோன்னா பிளஸ் 1 சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ராபபிளி பார்த்தோன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 வர வாய்ப்புகள் இருக்கு, சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா பிசியா இருந்துச்சுன்னா பாய்ஸா இருந்தா 59, எம்பிசிக்கு 59, பிசி முஸ்லீமா இருந்தா 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 49 கிடைக்கலாம் அல்லது 48 கூட கிடைக்கலாம், 49 கிடைக்கலாம், 48 கூட கிடைக்கலாம், சரியா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் நான் போறேன். ஒருவேளை ஒரு மார்க் அதிகமா இருக்கலாம் அல்லது ஒரு மார்க் கம்மியா கூட இருக்கலாம், சரியா? ஸோ அடுத்து எஸ்சியா இருந்தா அது 57, எஸ்சி அருந்ததியா இருந்தா 57,
ஸோ எஸ்டியா இருந்தால் 57. ப்ராபபிளி பார்த்தோன்னா இதோட ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு அப்படின்னாக்கா ரிட்டர்ன் கட் ஆஃப்குள்ள நீ வந்துருவ. ரிட்டர்ன் கட் ஆஃப்குள்ள நீ வந்துருவ. அடுத்து உன்னுடைய சாய்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல்ல உன்னுடைய வேலை 24 சேர்த்துட்டாக்க அந்த கட் ஆஃப்குள்ள நீ வரீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ அடுத்து பாருங்க கேர்ள்ஸா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல 53. போன முறை 52 வச்சாங்க. 52 வச்சாங்க. நான் என்ன பண்றேன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 அடிப்படையில் ஒரு மார்க் சேர்த்திருக்கேன். ஒருவேளை இது இதே மார்க் வரலாம் அல்லது இதுலயும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 வர வாய்ப்புகள் இருக்குது. 53 இருக்கலாம், 52 இருக்கலாம், 54 இருக்கலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஒரு மார்க் அதிகரிக்கலாம் அல்லது ஒரு மார்க் குறையலாம் ரேஞ்சில் போயிருப்பாங்க. 53. ஸோ ஜென்ரலா பார்த்தோன்னா ஜென்ரல் கம்யூனிட்டி பிசி எம்பிசி எல்லாம் அதே கான்செப்ட் தான். இப்போ பிசி முஸ்லீமா இருந்தா மட்டும் என்ன பண்ணிருக்கலாம்? ஸோ ப்ராபபிளி 42 இருக்கலாம், 42 இருக்கலாம், 43 இருக்கலாம். 42, 43 இதுவும் பார்த்தோன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 அந்த ரேஞ்சில் தான் போயிருப்பாங்க. சரியா? எஸ்சி இருந்தாலும் 53 தான். ஸோ எஸ்சி அந்த மாதிரி இருக்கும்போது எஸ்சி எஸ்டி மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தான் இருக்கலாம் 59 51 அல்லது 49 இந்த ரேஞ்சில் போய்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 எல்லா மார்க்குமே பிளஸ் ஆர் மைனஸ் 1 ரேஞ்சில் தான் நான் வந்து ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்கேன். சரியா? இது நார்மல். ஓகே. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தா பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லும்போது நான் பாய்ஸ்க்கான மார்க் தான் அங்கே போட்டிருக்கேன். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தா பாய்ஸா இருந்தா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருவேளை போன முறை 38 எடுத்த கேர்ள்ஸ்க்குலாம் வேலை கிடைச்சது. 38 எடுத்த கேர்ள்ஸ்க்குலாம் வேலை கிடைச்சது. ஒருவேளை என்ன பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால போகும்போது 42 இருக்கலாம். சரியா? 42 இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ 38 அல்லது 40 38 to 42 போயிருப்பாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 1 அந்த ரேஞ்சில் தான் போயிருப்பாங்க. 43, 44, 45 வரை கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டோட்டல் வேக்கண்ட்டை அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு ஒதுக்குவாங்க. ஒதுக்கிட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணி அதில் தான் செக்ரிகேட் பண்ணி போடுவாங்க. ஸோ ப்ராபபிளி பார்த்தோன்னா 42 அப்படின்னு எடுக்கலாம். சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ 42 அது மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஸோ கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான், பாய்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. இந்த பிசி முஸ்லீம் அந்த மட்டும் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 38 28 இல்லது 38 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா 50, 42, 38 இருக்கலாம் அல்லது ஒரு 30 மார்க்லாம். ஒரு 30 மார்க் எடுத்தா என்ன பண்ணலாம்? பிசி முஸ்லீமா இருந்தா கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்கன்னாக்கா ஒரு 30 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா வேலைக்கு போகலாம். சரியா? ஸோ 42, 34, 35 இந்த ரேஞ்ச் தான் பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான வேலையால இருக்கும். சரி, இது ப்ராபபிளி பார்த்தோன்னா கேர்ள்ஸ் மார்க்கா இருக்கலாம். ஸோ பாய்ஸ் எடுக்கும்போது இருப்பாங்க 42 கொடுக்கும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஞ்சில் தான் போயிருப்பாங்க. ப்ராபபிளி ஒரு 40 பிளஸ் 40 மார்க் வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. சரியா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, மினிமம் 40 மார்க் வச்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 44, 45 44, 45 வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? ரெடி ஆயிடலாம். 50 இருந்துச்சுன்னா 100% என்ன பண்ணலாம்? நீங்க தாராளமா பிசிக்கலா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. மனம் தளராத உயர்த்து கொண்டே இருங்கள். ஸோ வெற்றி கண்டிப்பா நம்ம வசப்படும். சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஒருவேளை சார் எனக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் கட் ஆஃப்ல கிடைச்சிடும், ஓவரால் கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருந்துச்சுன்னா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் காலை டைம்ல என்ன பண்ணிக்கோ? ஸோ பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணு. மார்னிங் டைம்ல பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ காலையில இந்த சொன்னா பண்ணிக்க காலையில பார்த்தீங்கன்னாக்கா உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, ரோப் ஏறது, இல்லைன்னா கேர்ள்ஸ் ஷார்ட் புட் போறது, இல்லை த்ரோ பால் அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈவினிங் டைம் அல்லது மதியம் தேர்தல் என்ன பண்ண போறீங்கன்னாக்க எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் போட்டுருக்கேன். எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் போட்டுருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணலாம்? தாராளமா ஜிடிக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இங்க கிட்டத்தட்ட 26,146 வேக்கண்ட் வந்து பெண்டிங் இருக்கிறது. தாராளமா வேலைக்கு போகலாம். ஸ்டேட் கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஈஸி தான். அதே சிலபஸ், அதே மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் மட்டும் அடிஷனல் ஆட் ஆகும். ஸோ மொத்தமா பார்த்தோன்னா 80 கேள்விகள் இடம்பெறும். 80 × 2 8 16 160 மார்க். 160 மார்க்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. 4 கொஸ்டின் தப்பு பண்ணா 1 மார்க் மைனஸ். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 போயிருப்பாங்க. 4 கொஸ்டின் தப்பு பண்ணா 1 மார்க் நெகட்டிவ் மார்க். கிட்டத்தட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க? 4 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க ஈஸியாவே கிளியர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஜிடிக்கான கிளாஸ் அட்மிஷன் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்குது. ஸோ யாரோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா 8122299971 இந்த நம்பருக்கு என்ன பண்ணலாம்? கால் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க கேட்டுக்கலாம். ஸோ போத் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா இலவசமா ஸோ ஃப்ரீ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லியும் பார்த்தோன்னா மார்னிங் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ கிளாஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? 160 மார்க் இருக்கிறது. நீங்க தாராளமா ஒரு 40 கொஸ்டின் சரியா போட்டாவே 80 மார்க் 90 மார்க் வந்தா என்ன பண்ணலாம்? நீங்க தாராளமா வேலைக்கு போகலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுதா எந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா? இந்த ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி ரொம்ப அனலைஸ் பண்ணி செக் பண்ணி தான் போட்டுருக்குது. மோர் ஓவர் இதோட ப்ரெடிக்ஷன் சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இன்னொரு வீடியோவில் இதை பற்றி வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அடுத்த அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசு அதிகாரிகளே பயணிப்போம். வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.